ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு விளாக்ல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபேமிலியோட குலதெய்வம் கோயிலுக்கு போகிற விளாக் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதோடு சேர்த்து என்னோட ஒன் டே விளாகையும் சேர்ந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவோட எண்டிங்கில் என்னோட வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா டே சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவும் கோவிலுக்கு இது மாதிரி ஃபேமிலியாக போகிறதா இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய்ஃபுல்லாக கிளம்பிடுவோம். வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கோலம் போட்டாச்சு. நிலைவாசல்லையும் பார்த்தீங்கன்னா கோலம்லாம் போட்டு முடிச்சு உருளிலாம் டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. எப்போவுமே கோவிலுக்கு போகிறதா இருந்தால் எப்போவும் வீட்லேயும் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்புவேன். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டு கோலம்லாம் போட்டுட்டு பூஜையும் சிறப்பாக பண்ணியாச்சு. வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு தேவையான பூக்கள் மட்டும் இப்போதைக்கு வாங்கி வச்சாச்சு. மித்தப்படி கோவிலுக்கு போகிறப்ப நம்ம கோவில் போகிறப்ப ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்னு அது மட்டும் வாங்காமல் விட்டாச்சு. இப்போதைக்கு பூஜை அறைக்கு வாங்கின செவந்தி பூக்களை மட்டும் வச்சு பூஜை அறையை ஃபுல்லாக எல்லா சாமி படங்களுக்கும் செவந்தி பூ வச்சாச்சு. எப்போதும் நம்ம பூஜை செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு நம்ம ஏற்றி வைப்போம். இப்போ கஜலட்சுமி விளக்கு இருந்தால் கஜலட்சுமி விளக்கு ஏற்றி வைப்போம், இல்லைன்னா காமாட்சி விளக்கு ஏற்றி வைப்போம். எந்த விளக்கு ஏற்றி வச்சாலும் துணை விளக்காக ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைச்சா ரொம்ப குடும்பத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பெரிய விளக்கு ஏற்றி வச்சதுக்கப்புறம் குபேரர், அதாவது லட்சுமி குபேரருக்கு சேர்ந்த மாதிரி ஒரு விளக்கு ஏற்றி வைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன குபேரர் விளக்கு ஏற்றி வைப்பேன். அது பார்த்தீங்கன்னா கீழே வாராகி அம்மன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுருவேன். வலமுறை சங்கில் நீர் மாற்றி வச்சுட்டு அதில் துளசியும் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் குலதெய்வ செம்பு அதையும் வச்சாச்சு. நம்மளுடைய பூஜை அறைக்கு புதுவரவாக வந்திருக்க இவங்க தான் லட்சுமி விநாயகர். இவங்களையும் பூக்களால் அலங்கரித்து சந்தனம் குங்குமம் வச்சு அவங்களையும் நம்ம வணங்கியாச்சு. நம்மளுடைய பூஜை அறையில் எந்த படங்கள் இல்லை எந்த ஒரு சிலைகள் இருந்தாலும் சரி நம்ம எப்போவுமே நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப அவசியம். தினமும் ஒரு நெய்வேத்தியம் மாற்றி வைக்கலாம். நம்மளால் முடிஞ்சது இந்த மாதிரி நட்ஸ் கூட நம்ம நெய்வேத்தியமாக வைக்கலாம், இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் கூட நெய்வேத்தியமாக வைக்கலாம். எந்த ஒரு நெய்வேத்தியம் வேணாலும் நம்ம பூஜை செய்யும் பொழுது வச்சு நம்ம வணங்குறது ரொம்ப நல்லது. முக்கியமாக குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போகிறோம்னா வீட்டில் குலதெய்வ செம்பு வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. சிலருக்கு உருவ சிலைகள்லாம் இருக்கும், சிலருக்கு உருவ சிலைகள் இருக்காது. இப்போ என்னுடைய கணவருடைய குலதெய்வம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு உருவமும் இல்லாமல் ஒரு மரம், அந்த மரத்திற்கு கீழே இருக்க உருவம் இல்லாத ஒரு குலதெய்வமாக தான் எங்களுக்கு இருக்குது. அந்த குலதெய்வத்தை தான் நாங்கள் வழிபடுறோம். அந்த மாதிரி உருவம் இல்லாத குலதெய்வத்தை நம்ம வீட்டில் வழிபடுறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு செம்பில் நம்ம வச்சு நம்ம வழிபடலாம். இது பார்த்திங்கன்னா என்னுடைய புகுந்த வீட்டு குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிறந்த வீட்டு குலதெய்வம் இருப்பாங்க பார்த்திங்களா, நம்ம எந்த ஒரு புகுந்த வீட்டிற்கு போய் நம்ம குலதெய்வத்தை வழிபட்டாலும் நம்ம பிறந்த வீட்டு குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறையாவது போய் நம்ம வழிபடுறது ரொம்ப நமக்கும் சரி நம்மளுடைய வம்சாவளிகளுக்கும் சரி ரொம்ப நல்லது. அப்படி என்னுடைய பிறந்த வீட்டு குலதெய்வம் பார்த்திங்கன்னா தேக்கமலை ஐயனார் கோவில். அந்த கோவிலுக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் போக போகிறோம். அந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி போகிற வழியில் மணப்பாறை பக்கத்தில் வையம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் துலுக்கம்பட்டி அப்படிங்கிற பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. குதிரைப்பந்தி ஐயனார் கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டாலும் எல்லாரும் சொல்லிடுவாங்க. வருடத்திற்கு ஒரு 2-3 தடவையாவது கண்டிப்பாக போயிடுவோம். இப்போ நாங்கள் போகிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பி அவர்களுடைய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே முதல் மொட்டை எடுக்க போகிறாங்க. எங்களுடைய முறைப்படி பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க குலதெய்வ கோயிலில் தான் முதல் மொட்டை எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு வழக்கம். அதுக்காக தான் குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நிறைய மாடல்ஸ் காமிச்சாங்க. ஸோ எல்லா மாடல்ஸ்லேயும் பார்த்தோம். எந்த ட்ரெஸ்ஸு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குதுன்னு பார்த்து அந்த ட்ரெஸ்ஸையே செலக்ட் பண்ணியாச்சு. குழந்தைக்கு அழகாக ஒரு ட்ரெஸ் அதுக்கப்புறம் முக்கியமான பொருட்கள்லாம் வாங்கணும். அதாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு தேவையான தேங்காய், வாழைப்பழம், பூக்கள் இது மாதிரி முக்கிய பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்து கடைக்கு தான் கிளம்பிட்டோம். முக்கியமான பொருட்களான வாழைப்பழம், தேங்காய்லாம் வாங்கிக்கிட்டோம். வாழைப்பழம் பார்த்திங்கன்னா ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி வைப்பாங்க, அதாவது 9 பழம் 11 பழம் இந்த மாதிரி வைப்பாங்க. அப்போ அது மாதிரி நம்ம வாங்கிட்டு அப்புறம் பூஜைக்கு தேவையான பூக்களையும் வாங்கியாச்சு. முக்கியமாக எலுமிச்சம்பழம், வெற்றிலைப்பாக்கு, அதுக்கப்புறம் சூடம், சாம்பிராணி இது மாதிரியான முக்கிய பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம கிளம்ப போகிறோம். நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக கிளம்புறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மினி வேன் தான் ரெடியாகி நிற்கிது. ஸோ இந்த வேனில் தான் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா குலதெய்வ கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல்லாம் வச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மொட்டை தான் எடுக்க போகிறோம். அந்த பாப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பியோட மக. ரொம்ப க்யூட்டாக ப்ரெட்டியாக இருக்காங்கல்ல, இவங்களுக்கு தான் மொட்டை எடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக கிளம்ப ஆரம்பித்தாச்சு. இப்போ இந்த கோவில் பற்றின சில சிறப்பு அம்சங்கள் பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். பழமையான புராண பெருமை வாய்ந்த கோவில் தான் நாங்கள் போகிற தேக்கமலை ஐயனார் கோவில்.
சுற்றி இருக்க பல மாவட்டங்களுடைய குலதெய்வமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க கிராமங்களுக்கு காவல் தெய்வமாகவும் இருக்கிறாங்க தேக்கமலை ஐயனார். அது மட்டும் இல்லாமல் தேக்கமலை ஐயனார் பார்த்தீங்கன்னா சிவனுடைய மறு அவதாரமாகவும் சொல்லப்படுது. எங்கள் கோவிலில் இருக்க ஐயனார் பார்த்தீங்கன்னா சைவ ஐயனார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சில ஐயனார் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கெடாலாம் வெட்டுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பொங்கல் வைக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா இனிப்பு இல்லாத பொங்கல், அதாவது வெண்பொங்கல் மாதிரி தான் பொங்கல் வைப்பாங்க. பொதுவாக ஐயனாருடைய தோற்றம் பற்றி நான் சொல்கிறேன். கம்பீரமான தோற்றமும் அது மட்டும் இல்லாமல் கையில் செண்டாயுதம், அது மட்டும் இல்லாமல் அரிவாள் வைத்திருப்பார். எங்கள் குலதெய்வ கோவில் வெட்ட வெளியில் காட்டுக்கு நடுவில் தான் அமைஞ்சிருக்கு. பொதுவாக ஐயனார் கோவில் பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு திசையில் தான் ஐயனார் கோவில் பொதுவாகவே அமர்ந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோற்றம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு இளைஞருடைய தோற்றத்தை போன்று இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐயனார் கோவிலுடைய சன்னதி எல்லாம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க மாட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக வந்து பேக்ரவுண்ட் அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறத மட்டும்தான் வந்து கேப்சர் பண்ணியிருப்பேன். ஐயனார் தலையில் தலைப்பாகை இல்லைன்னா கிரீடம் அணிந்திருப்பார். வலது பக்கம் காதில் பார்த்தீங்கன்னா குலையும், இடது பக்கம் காதில் பார்த்தீங்கன்னா குண்டலமும் அணிந்திருப்பார். கோவிலுக்கு வெளியில் இருக்க குதிரையின் மேலே அமர்ந்திருக்க ஐயனார் பார்த்தீங்கன்னா உக்கிரமான தோற்றத்தில் வந்து இருப்பார். ஆனால் எங்களுடைய சன்னதியில் இருக்க கோவிலில் இருக்க ஐயனார் பார்த்தீங்கன்னா தியான நிலையில் இருப்பார். அதுதான் இங்கே ரொம்பவுமே ஸ்பெஷல். அதாவது என்னென்னா மிற்ற கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் அருவாள் வச்சுட்டு இருப்பார். ஆனால் எங்கள் கோவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன்னதியில் இருக்க ஐயனார் வந்து பார்க்குறதுக்கு அமைதியாகவும் தியானம் செய்கிற தோற்றத்திலையும் இருப்பார். இந்த மாதிரி தோற்றத்தில் எங்கேயுமே கோவில் வந்து பார்க்க முடியாது. இந்த தோற்றத்தில் நீங்கள் ஐயனாரை பார்க்கணும்னா தேக்கமலை கோவில் ஸ்ரீ ஐயனார் குதிரை பந்திக்கு தான் வரணும். அதோட ஐயனாரோட பரிவார தெய்வங்களில் ஒன்றான கருப்பணசாமியும் பக்கத்தில் இருக்காங்க. இவரும் கையில் ஆயுதம், அதாவது அரிவாளும் செண்டாயுதமும் கொண்டு ஆயுதத்தை கையில் ஏந்தி இந்த கிராம மக்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. ஐயனாருக்கு பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக வந்து வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் இது மாதிரியான பொங்கல் தான் வந்து நெய்வேத்தியமாக வந்து படைப்பாங்க. ஏன்னா இவர் வந்து சைவ உணவு வந்து சாப்பிட்றவர். பக்கத்தில் இருக்க பரிவார தெய்வங்களுக்கு என்ன மாதிரியான உணவு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கருப்பணசாமி அவங்களுக்குலாம் ஆடு கோழி இது மாதிரியெல்லாம் பலியிடுவாங்க. அந்த மாதிரி பலியிடும் பொழுது ஐயனார் கோவில் திரை வந்து மூடிடுவாங்க. இல்லைன்னா கோவிலையே வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி செய்வாங்க. நம்மளுடைய ஐயனார் கோவிலுக்கு இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயனார் கோவிலிருந்து நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். தேக்கமலை ஐயனார் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா கிராமங்களுக்கும் காவல் தெய்வமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மேலே தெரிகிற மலையினுடைய அடிவாரத்தில் தான் கோவில் இருக்குது. நானும் குட்டி தம்பியும் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மலையினுடைய எட்ஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா காவல் தெய்வமாக அந்த எல்லையில் இருந்து தான் காவல் காப்பார் அப்படிங்கிறது பல வருட காலமாக வந்து சொல்லப்படுற உண்மை. எப்போவுமே கோவிலுக்கு வந்தோன்னா அந்த எல்லையில் போயிட்டு பூலாம் வச்சு நம்ம நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் வருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லையிலிருந்து மண் எடுத்துகிட்டு போய் தான் வையம்பட்டியில் இருக்க ஐயனார் கோவில் வந்து கட்டினாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இப்போ கரெக்டாக மலைக்கோட எட்ஜுக்கு வந்துட்டோம். இந்த எல்லை பகுதியை தான் வந்து ஐயனார் நின்று காவல் காப்பார் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கிய பௌர்ணமி நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மலையை சுற்றி கிரிவலம் வருவாங்க. இந்த மலையோட அடிவாரத்தில் நின்று கையெடுத்து கும்பிட்டா வந்து எங்கள் கவலைகள்லாம் நீங்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா தீப தூபம்லாம் காமிச்சதுக்கப்புறம் நாங்கள் இந்த மலையில் வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஐயனார் பார்த்தீங்கன்னா ஐயப்பனுடைய மறு அம்சமாகவும் நாங்கள் கருதுகிறோம். அதனால் ஐயனாருக்கு எந்த ஒரு நேர்த்திக்கடன் வச்சாலும் அந்த விஷயங்கள் எல்லாவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நேர்த்திக்கடன் பண்ணி இங்கே மணியெல்லாம் சாட்டுறது இங்கே ஒரு பெரிய நம்பிக்கை. வம்சாவளியாக என்னுடைய அப்பா அவங்களுடைய அப்பா அப்படின்னு வம்சாவளியாக தொண்டு தொட்டு வந்து இந்த குலதெய்வ கோவிலில் வந்து வழிபட்டு நிறைய பொங்கல் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நேர்த்திக்கடன் நடந்திருக்கு. என்னுடைய மூதாதையர்கள்லாம் நடந்த பாதையில் நானும் நடந்து வந்து இந்த இடத்துல நின்று நான் வழிபடுறதுனால அந்த அனைத்து காரியங்களும் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இதே மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. குலதெய்வ கோவிலில் நின்று நிறைய பிரார்த்தனைகள் பண்ணி எல்லா பிரார்த்தனைகளும் வந்து நடந்திருக்கு. என்ன பிரார்த்தனை பண்ணாலும் நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது அதில் வந்து பல சக்ஸஸ் வந்து நடக்கும். இப்போ ஐயனார் கோவிலுடைய எல்லையை வழிபட்டதுக்கப்புறம் கோவிலுக்கும் வந்தாச்சு. இப்போ கோவிலில் வந்துட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா குதிரையின் மேலே வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சன்னதி பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து தான் காமிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இளைஞருடைய வடிவத்தில் அமர்ந்திருந்து தியானம் பண்ணுற மாதிரியான ஒரு உருவம் தான் இருக்கும். நான் அதை வந்து கேப்சர் பண்ணலை. அதனால தான் தோற்றம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் முன்கூட்டியே வந்து சொல்லிட்டேன்.
குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய குலதெய்வம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருடத்திற்கு ஒரு முறை நம்ம இந்த மாதிரி பூஜைகள் செய்கிறது நம்மளுக்கும் சரி நம்மளுடைய வம்சாவளிக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வம் தெரிஞ்சவர்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று நம்ம வழிபடலாம். குலதெய்வம் தெரியாதவர்கள் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே குலதெய்வ செம்பு வச்சு வழிபடலாம். குலதெய்வமே தெரியாது அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா குலதெய்வம் தெரியாதவர்கள் முருகரை வழிபடலாம். குலதெய்வமாக நினச்சி முருகரை வழிபடலாம். காமாட்சி தெய்வம் அதாவது பார்த்திங்கன்னா கிராமத்தில் கிராம தேவதையாக சொல்லப்படுற காமாட்சி அம்மனை வழிபடலாம். குலதெய்வத்தோட புகைப்படம்லாம் வச்சுருந்தோம்னா பூஜை அறையில் வச்சு வழிபடலாம். புகைப்படம் வைத்து வழிபடாதவர்கள் குலதெய்வ செம்பு வச்சு வழிபடலாம். நம்மளுடைய மன திருப்திக்கும் நம்மளுடைய மனதிற்கு ஏற்ற மாதிரி வழிபாடுகளை நம்ம செய்யலாம். இப்போ அழகாக பார்த்திங்கன்னா பொங்கல் பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அதை வணங்கிட்டு அரிசி போட ஆரம்பித்தாச்சு. குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வர்றவங்க நம் குலத்தை கண்ணை போல் காத்தருள்வார். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு செய்கிறதன் மூலமாக நம்ம வீட்டில் எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் சரி முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிட்டு வருவோம். கல்யாணம் இல்லைனா முக்கியமான விசேஷங்கள் இது மாதிரி நடக்கிறோம், இல்லை முக்கிய தொழில் செய்ய ஆரம்பிக்கிறோம், இல்லை குழந்தைக்கு முதல் மொட்டை பண்ணுறோம். இது மாதிரி செய்யும் பொழுதெல்லாம் குலதெய்வத்திற்கு நேர்த்தி கடன்லாம் வச்சு குலதெய்வத்திடம் சொல்லி தான் வழிபடவே ஆரம்பிப்போம். இது மாதிரி வீட்டில் எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் நம்மளுடைய முதல் வழிபாடு குலதெய்வ வழிபாடாக தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மொட்டை எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் கோவில் பார்த்திங்கன்னா புராண கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பல வருட காலங்கள், அதாவது ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். இந்த கோவிலில் இருக்க மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தாவே தெரியும் இதெல்லாம் எவ்வளோ பழமையான மரங்கள் அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா கோவிலுடைய பின்பகுதி. இந்த பகுதியிலேருந்து பார்க்குறப்ப வியூ உங்களுக்கு நல்லாவே தெரியும். நேர்த்திக்கடன் வச்சு எத்தனை வேலெல்லாம் சாற்றியிருக்காங்கன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நேர்த்திக்கடன் வச்சு பெரிய பெரிய மணிகள்லாம் இங்கே சாற்றுவாங்க. இல்லைன்னா சின்ன சின்ன ஐயனார் சிலைகள் கூட இங்கே சாற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நேர்த்திக்கடன் வச்சு சின்ன சின்ன குதிரைகள் கூட இங்கே நேர்த்திக்கடனாக வைப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. சன்னதியில் பார்த்திங்கன்னா தேங்காய் பழம்லாம் உடைச்சி பூஜையும் சிறப்பாக முடிச்சாச்சு. நேர்த்திக்கடனுக்காக என்னுடைய தம்பி வாங்கிட்டு வந்திருக்க மணியையும் நேர்த்திக்கடனுக்காக செலுத்தியாச்சு. இப்போ சிறப்பாக பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் பொங்கலும் வச்சு நேர்த்திக்கடன் எல்லாத்தையும் சிறப்பாக முடிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா குலதெய்வ கோவிலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கோவிலுடைய சிறப்பு அம்சங்கள் பற்றியும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம குலத்தையும் நம்ம கண்ணை போல காத்தருள்வார் நம்ம குலதெய்வம். குலதெய்வத்திற்கு படையலிட்டு பிரார்த்தனைகளும் செஞ்சு சகல பிரச்சனைகள்ல இருந்து நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம மனதார ஐயனாரை பிரார்த்தனை பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுனால நம்மளுடைய அனைத்து தெய்வங்களும் நமக்கு ஆசி கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய இங்கே ஒரு ஐதீகம். குலதெய்வ வழிபாடு பார்த்திங்கன்னா சகல ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய ஒரு வழிபாடு. குலதெய்வ வழிபாடு செய்கிறதுனால சகல தெய்வங்களுடைய அருளும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தோட அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். என்னுடைய விளாகில் குலதெய்வ கோவில் பற்றியும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ கோவிலில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்தோம். கண்டிப்பாக என்னுடைய வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சா மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய முழு ஆதரவையும் அன்பையும் மை ஸ்வீட் ஹவுஸ் உமன் பிளாக் சேனலுக்கு கொடுங்க. என்னோட சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான மினி பிளாக், அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு தேவைப்படுற முக்கியமான குறிப்பு முறைகள், பூஜை குறிப்பு, வீட்டில் பண்ணக்கூடிய முக்கியமான பூஜைகள், இன்ட்ரெஸ்டிங்கான பாரம்பரிய கோவிலுடைய வரலாறு, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.